ஏற்கனவே நாங்க இருக்கிற கூட்டணியிலேயே தான் தொடர்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் அதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்ப வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் எங்க கூட்டணி தொடருகிறது. 26லயுமே நாங்க கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்றத பல முறை நான் சொல்லிட்டேன். அதனால அதுல மறுபடியும் எந்த குழப்பமும் கிடையாது. ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஏதோ உதவி பண்ணியிருக்காருல்ல, அந்த வகையில பார்க்கணும். இன்னைக்கு கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரியெல்லாம் நான் நேரடியாக போய் களத்துல ஆய்வு செஞ்சுட்டு தான் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு தென்காசியில அந்த அளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு விஜய் மட்டும் இல்ல, எல்லா கட்சிக்காரங்களும் போய் மக்களுக்கு உதவி செய்யணும். எல்லா சமூக ஆர்வலர்களும் போய் உதவி செய்யணும். அந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. எல்லா இடத்துலயும் விவசாயத்துல பல லட்சம் ஹெக்டேர் அழிக்கப்பட்டிருக்கு. பல லட்சம் பேருக்கு இன்னைக்கு வாழ்வாதாரம் இழக்கப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அவல நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. எனவே லஞ்சம், ஊழல், டாஸ்மாக், போதைக்கு அப்பாற்பட்டு முதல்வர் கவனம் செலுத்தி மக்கள் பிரச்சனைக்கு நிச்சயமாக களத்துக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். விழுப்புரம், கடலூர் மாவட்டத்துக்கு நேரடியா போனங்க. விழுப்புரம் மாவட்டம் மழையால் ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு. கடலூர் கொஞ்சம் பாதிச்சுது. ஆனா ஓவர் த நைட் சாத்தனூர் டேம எந்த முன்னறிவிப்பு இல்லாம திறந்ததனுடைய விளைவு தான் பல ஆயிரம் கணக்கான வில்லேஜஸ்குள்ள தண்ணி போயிருச்சுங்க. இதனால இன்னைக்கு சென்னையில செம்பரம்பாக்கம் ஏரி திறந்தப்ப என்ன ஒரு அவலத்தை பார்த்தோமோ அதே தான் இன்னைக்கு சாத்தனூர் டேம் திறந்ததுனால ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டமே இன்னைக்கு தண்ணீர்ல மூழ்கி கிடக்குது. இது இந்த ஆட்சியினுடைய அவலத்தை சுட்டி காட்டுறது. இன்னைக்கு துரைமுருகன் கேட்டா நாங்க சரியானதா சொல்றோன்றார். கிடையவே கிடையாதுங்க. டேம் முழு கொள்ள அளவை எட்டிய வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார் அமைச்சர் துரைமுருகன். அப்புறம் தூக்கத்துல இருந்து விழிச்சவர் போல ஓவர் த நைட் மொத்த தண்ணியும் திறந்து விட்டா அப்ப எந்த முன்னறிவிப்பு இல்லாம எல்லா தண்ணியும் கிராமங்களுக்குள்ள போயிடுச்சு. அதனாலதான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இன்னைக்கு நடந்திருக்கு. இது தமிழக அரசின் முழு கவனக்குறைவு. அது மட்டும் கிடையாது, துரைமுருகன் சொல்வது போல எந்த அறிவிப்பு இல்லாம தான் அவங்க தந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க. ரோட்ல உட்கார்ந்து மறியல் பண்றாங்க, சேத்தை இறைக்கிறாங்க அமைச்சர்கள் மேல. அது மட்டும் இல்லாம பேனர்கள் கிழிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக விழுப்புரமும் கடலூரும் இருக்குங்க. அது ஒன்றே இதற்கு சான்று.